இப்போ வந்து ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவர் 2 நாளைக்கு முந்தி பேசியிருக்காரு பார்த்தீங்களா? ஒரு நிலப்பரப்பை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன மொழியில கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படிதான் தமிழ்நாட்டு மீது கை வச்சிருக்காங்க. ஒரு பிரிவினரை நீங்கள் கபலீஸ்கரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த மொழியை அழிக்க வேண்டும். இது வந்து அதுதான் மொழி மீது கை வைத்தால் கலாச்சாரம் அழிந்துவிடும். கலாச்சாரம் பண்பாடு அழிந்து விட்டால் அவ்வளவுதான். பழைய மாண்புகள் மண் சார்ந்த விஷயங்களை மறக்கடிக்கப்பட்ட. அதான் நீங்க சொல்றீங்கல்ல ஒரு மொழி கொள்கை வந்துடும். தாய்மொழி படித்தவர்களோட நம்ம போட்டி போட முடியாது. ஏன்னா நம்ம இந்தியை கற்றுக்கிட்டு அவங்களோட போட்டி போட முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் தர குடிமக்களாக ஆகிடுவோம். ஆக நமக்கு எல்லாருடைய உரிமைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே காலி ஆகிடும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற பயம். அப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிதியை கொடுக்குற மத்திய அரசிடம் நிச்சயமாக நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, வழி இருக்கிறது, வாதாடி பெற வேண்டும்.